இலக விளக்கது இருள் கெடுப்பது சொல்ல விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களை இந்த காலை வேளையை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. வணக்கம். 10/7/2026 ஜூலை மாதத்தில் வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ பராம வருடத்திலே ஆணி மாதத்தின் 26ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே கிருஷ்ணரது என்கிற முதுவேனல் காலத்திலே, மிதுன மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே, தசமி திதி காலை 4:04 வரை, பின்பு ஏகாதசி இருக்கக்கூடிய இந்த நாளில் பரணி நட்சத்திரத்திலே சந்திரனின் பயணம் காலை 10:07 வரை, பின்பு கார்த்திகை நட்சத்திரம் கொண்ட இந்த நாள் கார்த்திகை விரதம் என்கிற நாளை ஏற்படுத்துகிறது. மேலும் ஏகாதசி திருதி நமக்கு சர்வ ஏகாதசி திதியாக மாறி விஷ்ணு பகவானை வழிபட்டால் நன்மை உண்டு அப்படிங்கிற 2 கோட்பாடுகளை இன்றைய வெள்ளிக்கிழமையில் ஏற்படுத்துகிறது. அதனால் இன்றைக்கி நல்ல நேரம் காலை 9:00 10:00 மணி வரைக்கும், சாயங்கால வேலை 4:45 5:45 வரைக்கும், ராகு காலம் 10:12 7:09 குளிகை நேரம், 3:04 யமகண்டம். மேற்கு பக்கம் செல்பவர்கள் வெள்ளம் பரிகாரமாக எடுத்துக்கொள்வது நல்லது. மிதுன லக்னத்திலே சூரியன் 1 நாழி 9 வினாடிகள் இருப்பார். 5:59 சூரியனின் உதய நேரம். சுவாதி என்கிற துலா ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. புதனும் சூரியனும் அமர்ந்திருக்கக்கூடியது மிதுன ராசி, குரு உச்சம் பெற்று கடகராசி, சுக்கிரனும் கேதுவும் சிம்ம ராசி, ராகு கும்பத்தில், சனி மீனத்தில், ரிஷபத்தில் செவ்வாய் என்று இருக்கக்கூடிய இந்த நாளிலே மேஷத்திலே பரணி நட்சத்திரத்திலே சந்திரன் பயணம் செய்யக்கூடிய நாள். உங்களுக்கு ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருப்பது நல்லது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளே சந்திர பகவான் பரணியில் உட்கார்றார், சுக்கிரனுடைய சாரத்திலே அமர்கிறார். சுக்கிர பகவான் இன்றைக்கு பஞ்சமஸ்தானத்திலே 5ஆம் இடத்திலே உட்கார்கிறார், கேதுவுடன் சேர்ந்து ஞான காரகன் உடன் சேர்ந்ததனாலே நல்ல புகழுக்கான வாய்ப்புகளை இன்னைக்கு நிறைய ஏற்படுத்துவார். செய்கிற காரியங்களை தெளிவாக செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உண்டாகும். அதற்கு நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன வேலை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல நல்லா பிளான் பண்ணிங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கான ரெஸ்பெக்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். 7-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும், முருகனின் வழிபாடும் பெருமாளின் வழிபாடும் இன்னைக்கு சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாரு. ஆனால் உங்கள் ராசிநாதனின் சாரத்திலே உட்கார்றார். அதனால் மகிழ்ச்சி உண்டு. இன்னைக்கு சந்தோஷத்தை குடும்பத்திலே நல்ல பகிர்வுகளாக பெறக்கூடிய நல்ல நாள் இன்று வெள்ளிக்கிழமை. நல்ல மங்களகரமான காரியங்கள்லாம் இன்னைக்கு உண்டு. வீட்டில் சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளும் பொருள் வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே கார்த்திகை விரதம் இருப்பது சிறந்தது முருகனின் வழிபாட்டிற்கு. ஏகாதசி விரதம் இருப்பது நல்லது விஷ்ணுவின் வழிபாட்டிற்கு. அதனால் இந்த வழிபாடுகளை செய்ய இன்றைய நாள் மன நிறைவு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாளில் அதிர்ஷ்ட எண் 4-8. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரனானவர் தன்னுடைய சாரத்திலே இன்றைக்கு லாபஸ்தானத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிறார். 11ஆவது ஸ்தானம் அப்படிங்கிறதுனால பாதகத்தை ஏற்படுத்துவார்னு புரிகிறது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களும் சஞ்சரவுகளும் சச்சரவுகளும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால எச்சரிக்கையும் இருக்க வேண்டும். இல்லைனால் கவலை என்ற எண்ணத்தை கொடுத்துவிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைய நாளிலே எல்லாத்தையும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் நிதானித்து செய்யுங்க. சுக்கிர வாரத்தில் உட்கார்ந்துருக்குறோம். அதனால் தீர்மானமாக இன்றைக்கி அமைதியாக எந்த காரியம் செஞ்சீங்கன்னா நல்லது. 1-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாள் முழுவதுமே விஷ்ணுவின் ஜபத்தை, விஷ்ணு புராணத்தை கேட்பதும் நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிநாதனானவர் கர்மஸ்தானத்தில் ஏறுறார். சுக்கிரனின் சாரத்தில் இருக்கிறார். சுக்கிரன் 2ஆம் இடத்திலே அமர்கிறார். பல எண்ண ஓட்டங்களிலே தெளிவான சிந்தனை இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைத்து கொடுப்பார். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம செய்கிற காரியத்தில் மற்றவங்களுக்கு இறக்கப்பட்டு சில காரியங்களை செய்வோம்.
அந்த இரக்கத்தினால் வரக்கூடிய உபாதைகளையும் நம்ம சம்பாதிப்போம். அதனால் கொஞ்சம் ரொம்ப இறக்கப்படுறது, அடுத்த வேலையை எடுத்து செய்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் வேண்டாம்ங்கிறது அவசியம். புரிந்து கொள்ளுங்கள். 9, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். விஷ்ணுவை வணங்குவதும் முருகனை வணங்குவதும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கு மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிறைய நடக்கும். 12ஆம் இடத்துக்குரிய இந்த சந்திர பகவான் சுக்கிரனின் ஸ்தானத்திலே அமர்கிறார். சுக்கிரனின் ஸ்தானமான பரணிது அமர்வதும், சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ள அமர்வதும், உங்கள் ராசிநாதன் 11ல் அமர்வதும் மனதிலே கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கும். இன்றைக்கி என்னெல்லாம் காரியம் பண்ண போகிறோமோ அதெல்லாம் தெளிவாக புரியும். லைஃப்பில் நம்ம ஐடியாஸ் நிறையா கிளியராக வரும்போது நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அப்படிப்பட்ட நல்ல நாள் இன்று. 4, 9 அதிர்ஷ்ட எண். விஷ்ணுவின் வழிபாடும் முருகனின் வழிபாடும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, பண வரவுக்கான வாய்ப்புகளை அதிகம் பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. தனம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திரனின் பார்வையானது இருப்பதனாலே 2-11 தொடர்புக்காரரான இந்த சந்திரன் உங்களுக்கு நல்ல வளத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும், சுக்கிரனின் இந்த 12ஆம் இடத்தினுடைய அணுகுமுறையும் உங்களுக்கு மனதிலே இன்பத்தையும் நல்ல விஷயத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. இந்த நாள் இனிய நாளாய் அமைவதற்கு மேலும் 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை புரியும். அதுபோல இன்றைய நாளிலே விஷ்ணுவின் வழிபாடும் முருகப்பெருமானின் வழிபாடும் இரு கரங்களாக உங்களுக்கு துணை புரிய இருக்கிறது. அனைத்து விரதங்களும் இருப்பது நல்லது. வாழ்க வளம். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, வெற்றிக்கு இலக்கு அப்படிங்கிறது இன்றைக்கு உங்களுக்கு இருக்கு. சுக்கிரனின் சாரத்திலே அமர்ந்து உங்களோட ஆசையை பார்க்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறனால மனதில் என்னெல்லாம் யோசனை பண்ணீங்களோ அதெல்லாம் தாராளம் பண்ணுங்க. கூட்டு முயற்சிகளால் செய்யக்கூடிய வியாபாரங்களிலே நல்ல லாபம் உண்டு. கலத்திரத்தின் மூலம் கணவன் மனைவியுடைய உறவு முறைகளிலே நல்ல மேம்பாடு உண்டு. பல விஷயங்களிலே நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளின் படிக்கட்டாக இன்றைய நாளை அமைத்து கொள்ள முடியும். அதனால் இன்னைக்கு ஒரு நல்ல நாள். 8, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும், இன்றைய நாளிலே விஷ்ணுவின் ஏகாதசி விரதம் இருப்பதும் முருகனின் கார்த்திகை விரதம் இருப்பதும் கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, 6ஆம் இடத்திலே சந்திரன் அமர்வது 12க்குரியவரும் 7க்குரியவருமான சாரத்திலே சுக்கிரனின் சாரத்திலே அமர்வதும், சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியின் 10ஆம் இடத்திலே அமர்வதும் தொழிலிலே புதிய ஏமாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறது. அதனால் தெளிவில்லாத சூழ்நிலை தொழிலில் இருக்கும். சில சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னா இந்த நாள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. 5, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்கெல்லாம் சிக்கல் வருதோ அப்பெல்லாம் காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு சுவாமி உண்டுன்னா விஷ்ணு பகவான். அந்த விஷ்ணுவின் ஏகாதசி விரதம் இன்னைக்கு இருக்கு. அதனால் அதை பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதுபோல உங்கள் ராசிக்கு உரியவரையான முருகப்பெருமானின் கார்த்திகை விரதமும் இன்னைக்கு இருக்கு. அதனால் இன்னைக்கு கார்த்திகை விரதம் இருப்பதும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பை கொடுக்கும். இப்படி 2 கடவுளுமே உங்களுக்கு கை கோத்து உங்களை காப்பாற்ற ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம பணிந்து பக்தியுடன் இருப்பது முக்கியம். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் அஷ்டமத்துக்குரிய சந்திர பகவானானவர் உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்திலே பயணம் செய்ய இருக்கிறார். இந்த 4ஆம் இடத்தின் பயணம் அப்படிங்கிறது சுகஸ்தானத்துக்குரியவர். பார்வையானது உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். அதனால் இன்னைக்கு நல்ல ஒரு கிஃப்டட் டேன்னு சொல்லலாம். எடுத்த காரியத்தை அழகாக செய்ய முடியும். மனதில் கொஞ்சம் தெளிவான எண்ணங்கள்லாம் இருக்கும். நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு புரிஞ்சு நிதானமாக செய்யக்கூடியதாக இருக்கும். பயப்பட வேண்டாம். இன்னைக்கு காரியங்கள் அமைதியுடன் நன்மையாக நடக்கக்கூடிய நல்ல நாள். இந்த நல்ல நாளில் 2 விரதங்கள் ஒன்றாக சேர்ந்து வருது. இன்னைக்கு முக்கியமாக விஷ்ணுவின் ஏகாதசி விரதம், முருகனின் கார்த்திகை விரதம், இது 2மே அனுஷ்டிப்பது ரொம்ப நல்லது. 1, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கக்கூடிய நல்ல நாள் இன்று. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே யோககாரகனான சுக்கிரனின் சாரத்திலே சந்திரன் அமர்கிறார் பரணி நட்சத்திரத்திலே. அதனால் இன்னைக்கு நல்ல சுகத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. நல்ல சௌக்கியத்தை கொடுக்கும்.
நிறைய உறவுகாரங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உண்டாகும். நல்ல கல்யாண விஷயங்கள் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு விசேஷமாக பேசக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். மற்றவர்களை நீங்கள் கொஞ்சம் தன்மையாக இருக்கக்கூடியதனாலே உங்கள்கிட்ட நிறைய பேர் ஒப்பீனியன் கேட்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இன்னைக்கு 7-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகப்பெருமானின் வழிபாடும் உங்களுக்கு சிறந்ததாக அமையக்கூடியதாக இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சுக்கிரனின் ஓரையில் நீங்கள் சுவாமி மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யும்போது வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்க போகிறார். முயற்சி ஸ்தானத்திலே சந்திரனின் பயணம் உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணமாகும். கொடுத்த பணம்லாம் திரும்பி வரத்துக்கு, ஆரோக்கியத்திலே மேம்படுவதற்கு, வழக்குகளிலே சாதகமான ஒரு எண்ணத்தை கொண்டு வருவதற்கு, இது எல்லாமே இந்த நாளிலே சந்திரன் உங்களுக்கு பலனை கொடுக்க இருக்கிறார். அதனால் இன்றைக்கி நல்லா இருக்கும் போது நாள் கவலைப்பட வேண்டாம். 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும், இன்றைய நாளில் சிறப்பாக சர்வ ஏகாதசியான தினத்தினாலே விஷ்ணு பகவானை நல்ல மனசார வேண்டி வணங்கி அவருக்கான ஆராதனைகள் செய்வதும், தேனால் அபிஷேகம் செய்த முருகனை இன்று காண்பதும், அந்த தேனை வாங்கி கொடுப்பதும் உங்களுக்கு சிறந்ததாக அமையும். அதனால் நலன்கள் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே, இன்றைய நாளில் உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சுக்கிரனின் சாரத்தில் அமர்கிறார். 2ஆம் இடத்துல உட்கார்ந்தாலே நமக்கு பணத்தை கொடுப்பாருன்னு தெரியும் சுக்கிரன். அப்படி இன்னைக்கு பண வரவுக்கான வாய்ப்புகளையும், அறிவு திறனை கொண்டு காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும், மனசுக்கு பிடிச்சமான காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் அதிகப்படியான பாசங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இன்றைக்கி நிறைய இருக்குது. வரக்கூடிய நாட்கள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முடிஞ்சது, சனி ஞாயிறுலாம் லீவ் டேஸ். அந்த டேயில் எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு ஒரு சின்ன பிளானிங், அவுட்டிங் எல்லாத்துக்கும் இனி வாய்ப்புகளை ஏற்படுத்த போகிறீர்கள். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 1-7. இன்றைக்கு முருகப்பெருமானை வணங்கி கார்த்திகை விரதம் இருந்து முருகனை உபாசனை செய்யும் போது நீங்கள் எண்ணியபடி நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். வாழ்க வளத்துடன்.